ஹலோ டியர்ஸ், நீ பார்க்க போகிறது தை 1ஆம் தேதி ஆனாலே எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து இந்த பிதுக்கு பருப்பு வந்து செய்வாங்க. அதை தான் வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து நைட்டே வந்து ஒரு 2 கப் அளவு பச்சை மொச்சையை வந்து நைட்டே ஊற வச்சு காலையில் இந்த மாதிரி பிதுக்கி எடுத்து வச்சுட்டு தோல்லாம் நீக்கிட்டு, அடுத்து வந்து குக்கரில் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. நெய் நல்லா வந்து சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் விட்டுறணும். அடுத்து வந்து நம்ம வந்து பச்சை மொச்சையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது இந்த பச்சை மொச்சை மூழ்கிற அளவு மட்டும் தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம நைட்டே ஊற வச்சோம், அதனால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து குக்கரை மூடி போட்டுட்டு விசில்னதுக்கப்புறம் சிம்மில் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். இறக்குனதுக்கப்புறம் ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சு விடணும். இப்போ நல்லா மசிச்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து வந்து ஒரு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணக்கூடாது, இப்போ தான் வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்து தட்கா பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கிங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிங்க. உளுந்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வரமிளகா ஆட் பண்ணிக்கிங்க. வரமிளகா நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் ஒரு ஃப்ளேவர்ஸ் வந்து உள்ளே இறங்கும். நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ணிக்கல இதில். அடுத்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பருப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போலாம் சூப்பரான பிதுக்கு பருப்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதில் சூடான சாப்பாட்டை நெய் ஊற்றி சாப்பிடணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.